மரிக்குழுந்தோட தங்கச்சி பேர் மல்லிகா. மூத்த தங்கச்சி பேர் மல்லிகா. மல்லிகா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ தான் முடிச்சிருக்கிறா. முடிச்சுட்டு டெம்பரரியாக டீச்சர் வேலைக்கு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறா. அப்போ அவளை அந்த உள்ளூர் மாப்பிள்ளையே ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க விவசாயம்தான், நிறைய படிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து படிப்பில் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வசதி. ஆனால் விவசாயத்தில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அவர் வேலைக்கு எதுவும் போகாமல் விவசாயத்தில் ஈடுபடுறாரு. பண்ணை, மாட்டு பண்ணை அதெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ இவங்களுக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இவங்க பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இவங்க அம்மா பாட்டி எல்லாமே சொல்கிறாங்க, எப்படிங்க புள்ள படிச்சிருக்கு, வேலைக்கு போகணுன்னு சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, புள்ள பாட்டுக்கு வேலைக்கு போட்டோம். பையனுக்கு விருப்பம் இல்லை, விவசாயத்தில் இருக்கான், அவனுக்கு விவசாயம்தான் பிடிக்குது. அதனால் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா பிடிச்சது. நல்ல குடும்பம், மரியாதையான குடும்பம், பொண்ணும் நல்லா இருக்குது, நல்ல அடக்கமான பொண்ணு, பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதையான பொண்ணுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பொண்ணு கேட்குறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்களவுக்கு நாங்கள் வசதி கிடையாது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் செய்வோம், நீங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது எங்ககிட்டேருந்து அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் பெருசாக எதிர்பார்த்து வரல, குடும்பத்தையும் பிள்ளையும் பார்த்து தாம்மா வந்து பொண்ணு கேட்குறோம், நாங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சிம்பிளாக எங்கள் சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க குடும்பம், அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொந்தக்காரத்தை வச்சு தான் கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். நாங்கள் பெருசாக பத்திரிக்கை எல்லாம் அடித்து அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்து ஆடம்பரமாக செய்கிற மாதிரி இல்லைங்க. அவளுக்கு கீழே மல்லிகா கீழே இன்னும் 3 பிள்ளைங்க இருக்குது. ஆனால் அவங்களும் படிச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கெல்லாம் வசதி கிடையாது. இருக்கிறத வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து யோசனை பண்ணி சொல்லுங்கள். எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு நீங்கள் தான் சொல்லணும். பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்க உங்களோட விருப்பத்தை தான் சொல்லணும். அப்புறம் பின்னாடி வந்து அது இது நல்லதும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு முதல் கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறதோட தான் எங்கள் வசதி. அதுக்கு மேலே பெரிய அளவில் ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாது. இன்னும் 3 பிள்ளைங்க தலைக்கு மேலே இருக்குது. அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்களும் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் செய்யணும். உங்களுக்கு எல்லா நிலவரம் தெரியும்னு சொல்லி அவங்க 2 பாட்டியும் அந்த அம்மாவும் பேசுகிறாங்க. அவங்க கரெக்டாக ஒரே பாயிண்டில் நிற்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து கேட்குறோம், நீங்கள் காசு பணமெல்லாம் ஜாஸ்தி தர வேண்டாம், உங்கள் குடும்பம் எங்களுக்கு பிடிச்சது, புள்ள ரொம்ப அழகாக இருக்கா, பிள்ளை நல்ல புள்ளன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த புள்ள வேலைக்கெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், எங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதி இருக்குது. நாங்கள் இன்னொரு 10 கல்யாணம் வேணாலும் இலவசமாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது. அதனால் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்காம தான் வந்து கல்யாணம் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்கங்க. உங்கள் வசதி தான் எங்கள் வசதி, நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதன்படியே இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு மரிக்குழந்து ஆஃபீஸ்லேருந்து யாரையும் கூப்பிடலை. காரணம் என்னென்னா, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்து அவங்கள கூப்பிட்டா கொட்டையை குழப்பிடுவாங்க, விளங்காதவன் சொல்லி எங்கே இந்த குடும்பத்தை கெடுத்துருவாங்களோன்னு நினச்சி கல்யாணம் தடபுடன்னு கல்யாணம் வந்து சீக்கிரமாக கூடிடுது. அப்போ இவ ஒரு 2 நாள் லீவ் போடுறா. எதுவுமே சொல்லாமல் கமுக்கமாக வச்சுருந்து 2 நாள் லீவ் போடும்போது மட்டும் சொல்கிறா, சார் திடீர்னு கல்யாணம் வந்து கூடிருச்சு, என்ன சார் பண்ணுறது? ஆனால் நாங்கள் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க தானே, அப்பா இல்லாத பிள்ளைங்க தானே, அப்பா இல்லாத பிள்ளைங்க சார், எந்த வசதி இல்லை, அண்ணனும் இல்லை, எப்படியா பொம்பளைங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுனால அது நல்ல இடமா இருந்ததுனால சரி நாங்கள் வந்து கமுக்கமாக தான் சார் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவங்கக்கிட்ட எதுக்கு சொல்லணும், அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக வாழ்த்தவா வருவாங்க, இவளை வந்து விளங்காதவன்னு சொல்லி அங்கேயும் ஏதாவது தீ வச்சு விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு பயந்துட்டு இவ அங்கெல்லாம் கூப்பிடாம
அவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் திடீர்னு லீவ் போட்டு வந்துடுறேன். இனி எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க நம்மளை. இவங்களுக்கு மட்டும் வரவேற்பு கொடுத்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு அழைச்சி அவங்களெல்லாம் கொண்டு போனோம்னா இவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் கூப்பிடாம இருந்தே கேவலப்படுறதே எவ்வளவோ மேலுன்னு நினச்சிட்டு அவங்கள யாரையும் கூப்பிட்றதில்ல. கல்யாணமும் நல்லபடி முடிஞ்சிருது. அப்போ மறுபடியும் கல்யாணம் முடிஞ்சிட்டு இவள் அலுவலகத்துக்கு வர்றா. வந்து எல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிஞ்சதுன்னு. ஆமாம் சார், எல்லாம் நல்லபடி முடிஞ்சது. கல்யாணம் எனக்கு கூட தெளிவாக சொல்லலை சார், நான் தான் விளங்காதவளாக போயிட்டேனே. எல்லா குடும்பத்துக்குள்ளே பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் நான் போய் நின்று இருந்தேன். தாலி கட்டின உடனே வந்துட்டேன் சார்ன்ட்டு இவளையே கேவலப்படுத்தி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டா. அதனால தான் அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு நினச்சி சொல்லிட்டேன். சரி சார், முடிஞ்சதுங்களா, நான் போய் என்னோடய வேலையை பார்க்கட்டுங்களா, நீ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை தானே சார் அப்படின்ட்டு போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் நல்லபடியாக கல்யாணம் முடித்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் போகிறாங்க. இவங்க குடும்பம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நல்லபடியாக அமோகமாக கல்யாணத்தை முடித்து பொண்ணுக்கு வேணுங்கிற சீர்சரத்தையெல்லாம் செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் இவன் நினைக்கிறா, நம்ம பிள்ளைய நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நம்ம ஜாதி ஜனத்தோடு வந்து நல்லா வாழ்த்தி அனுப்புனா அது போதும். தேவையில்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தில் தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் கூப்பிடவும் இல்லை, வேண்டாதவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டோம். அதுதான் நம்ம செஞ்ச நல்ல காரியம்னு நினச்சி நிம்மதியாக வேலை பார்க்குறான்.